நேற்று வீக்கெண்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்சு 50 நாள் கம்ப்ளீட் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு 40 to 45 டேஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் ஒரு சைடு, பாய்ஸ் டீம் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுருந்தாங்க. இதில் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் 2 டீம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. 2 சைடு இடம் மாறிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகோ பார்க்குறாங்க, கொடுக்குற 1-2 ஸ்டார்ஸ்க்கே சரியாக பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம் கம்மியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கிச்சன்ஸ் வந்து கேர்ள்ஸ் சைடு போனோம்னா டாஸ்க் நிறையா போகிற பட்சத்தில் பாய்ஸ் பண்ண மாட்டாங்க, நிறையா கான்ஃப்ளிக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து மாற்றி விட்டாங்க. பட் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா நீ என்ன டாஸ்க் வேணாலும் கொடு, நீ ஒரு 100 சிட்டப்ஸ் கொடு, இல்லை பர்ஃபீஸ் கொடு, முறுக்கு கொடு, எதை வேணாலும் கூட நான் பண்ணுறேன், அப்படி செத்தாலும் பண்ணுறேங்கிற அளவுக்கு முத்துக்குமாராக சொல்லிட்டாரு. ஸோ இதுலேயும் கண்டென்ட் தேராதுன்னு தெரிஞ்சுட்ட பிக் பாஸ் மொத்த டைமையும் கலைச்சி விட்டார். இனிமேல் ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்காங்க, செல்ஃபாக ப்ரூவ் பண்ணிக்காங்க, அண்ட் உங்களுக்கு இனி யாரும் சப்போர்ட்டுக்கு வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இனி கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது, நல்லா கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வீடியோ ஃபுல்லாக டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாதி கேஷ் எடுத்துகிட்டு வெளியே போகிறது, டைரெக்டாக டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் இதெல்லாம் இனிமேட்டு வரப்போகுது. ஸோ இனி கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்கிறதுல டவுட் வேணாம். வீட்டிலிருந்து வெளியேற்ற 2 நபர்களை இந்த வார எவிக்ஷன் ப்ராசஸுக்கு தேர்வு செஞ்சு சொல்லணும். இந்த நாமினேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாச்சனா, ஆனந்தி, மஞ்சரி இவங்க தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப லயர், மாற்றி பேசுகிறாங்க, பொய் பேசுகிறாங்க, ஒரு கேம் நியாயமாக விளையாடுற மாதிரி தான் எல்லாருமே மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை பேர் எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே யாரும் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டுலாம் வச்சு விளையாடலாம் முடியாது. நிறைய ஒரு லயர் பொய் பேசுகிறாங்கன்னு தோணுது. என்ன பண்ணுறாருனே தெரில இந்த வீட்டில். சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. ஆமாம், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க வாய்ஸ் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரையுமே வந்து ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது.